என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நான் தெரியாம உங்களை தப்பா பேசிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கண்ணே. நீங்க அவ்வளவு அழுது சொல்லியும் உங்க வார்த்தை எதுவுமே என் காதுல ஏறலண்ணே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சுண்ணே. ஐயோ என்ன தம்பி இது? நான் கூட தான் உங்களை கொலைகாரன்னு பேசினேன். நாம 2 பேரும் இந்த சூழ்நிலை அப்படி. பரவாயில்ல விடுங்க. ஆனந்தி, நாங்க 2 பேரும் ஒரே செல்ல தான் இருக்கோம். இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டாருன்னு நினைச்சு கோபத்துல. அண்ணே, அவரு கோவத்துல ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ தப்பா நடந்திருந்தாலோ அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது உங்க மேல இருக்கிற கோவம் இல்லைன்னு என் மேல இருக்கிற பாசம். என் வாழ்க்கையை எவனோ சீரழிச்சிட்டானே, அவன் மேல இருக்கிற கோவம். என்னம்மா சொல்ற? அது என்னோட தலை எழுத்துன்னு. ஆனா சீக்கிரம் அந்த கேடு கெட்டவன் சிக்கதே போறான். இந்தம்மா எல்லாம் டைம் முடிஞ்சு, கிளம்புங்க. கிளம்பு கிளம்பு. போமா, பேசிட்டு இருக்காத. போமா கிளம்புமா. கிளம்பு சொல்றேன்ல. அம்மா போங்கம்மா. வெளிய போங்க. சாமி வெளிய போங்கன்றல. தைரியமா இருக்கணும் சரியா? அப்பா சீக்கிரம் வந்துருவல்ல, சொல்ல முடியாது சாமி. அக்கா கூட பார்த்து கவனமா இருந்துக்கம்மா. தாயில்லா புள்ளம்மா இப்ப தகப்படம் இல்லாம இருக்கா. கொஞ்சம் பார்த்துக்க தாய். நான் பாத்துக்கிறேன். அம்மா டைம் ஆச்சுமா, கிளம்புங்கம்மா. கிளம்புங்க. அண்ணே, இதுல இவருக்கு தேவையான பொருள்லாம் இருக்கு, கொடுத்துருங்க. சரிம்மா கொடுத்துறேன், நீங்க கிளம்புங்க. மஞ்சு ஜாமி பார்த்து பத்திரமா இருந்துக்குமா. சாப்பிடுமா உள்ள போ. இருப்பா, ரொம்ப தான் போலீஸாவே இருக்காத. நாமளும் பொண்டாட்டி புள்ள குட்டி குடும்பம்னு இருக்க தானே செய்தோம். மனுஷங்க தானே, பேசிட்டு கிளம்பட்டோம். ஏமா அதுக்காக நீ ரொம்ப நேரம் நின்னுறாத. சட்டு புட்டுன்னு பேசிட்டு கிளம்பிடணும் சரியா? ஏமா நீ வந்து வெளியே நில்லு வா. யோ அந்த பைய கொடுங்க. என்ன ஆனந்தி? உங்களுக்கு பெயில் கிடைக்கணும்னு நானும் மகேஷாரும் போய் அந்த அரசாங்க வக்கீல பார்த்தோங்க. ஆனா அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டேன். ஒருவ மகேஷர் வேணான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வேற யார் பேச்சையோ கேட்டதே அந்த அரசாங்க வக்கீல் முடியாதுன்னு சொல்றாருன்னு மகேஷ் சார் சொன்னாரு. ஆமா ஆனந்தி, இந்த மொத்த பிளானுமே பின்னால இருந்து நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்றாங்க. நம்ம கூட இருந்துகிட்டே நம்ம முதுகுல குத்துறாங்க. அந்த கருணாகரன் வச்சிருந்த பென் டிரைவ்லயும் எதுவுமே இல்ல. ஆனா அவர் மேல எனக்கு சந்தேகம் குறையவே இல்லைங்க. அவர் எதையோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மறைக்கிறாரு. அப்புறம் அந்த ரகுவோட பொண்டாட்டியையும் போய் பார்த்தேன். அவங்களையும் தான் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்களே. நீ அங்க போனாலும் எதுவும் ஆக போறதில்ல ஆனந்தி. சரிதாங்க, ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு போனேன். அவங்க இன்னும் கோவமாத்தான் பேசினாங்க. வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும். என்ன ஆனந்தி? ரகுவோட கொலையில அரவிந்த் சாருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்ற? அரவிந்த் சாரும் உங்களை கைது பண்ண அந்த ஆபீசர் இருக்கார்ல, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். யார சொல்ற? அசிஸ்டன்ட் கமிஷனரையா? ஆமாங்க, அவர்தான். அவங்க என்ன பேசுனாங்க? அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்க முடியல. ஆனா என்னமோ தப்பா இருக்குதுன்னு மட்டும் புரியுதுங்க. ஆனந்தி, உன் மனசுக்கு ஒண்ணு தப்பா பட்டுச்சுன்னா அது நிச்சயமா தப்பா தான் இருக்கும். அந்த கருணாகரனையும் அந்த அரவிந்தையும் விட்டுறாத. அவங்களுக்கு தெரியாம நீ அவங்களை கண்காணிச்சாலே நிச்சயம் நிறைய உண்மைகள் வெளியே வரும்.